அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு, எதிர்பாராத அதிரடியான மாற்றமும் தங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். வாக்கியத்தின்படி சனி ராகுவுடன் இணைந்து பாத சனியாக வலம் வந்தாலும் கூட 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை முழுமையாக திருக்கணிதத்தின்படி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த வேளையில் இல்லை. அது மட்டுமல்லாது, ராகுவும் குடும்பஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே சனியுடன் இணைந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். சனி மற்றும் ராகுவின் இணைவு பல ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுத்தாலும் கூட, இந்த வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார். கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது, இந்த வேளையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை சற்று தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் 7.5 சனியின் இறுதியில் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய வேளையில் இருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளும் சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படாது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகின்றன. அது மட்டுமல்லாது, முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள், சிரமங்கள் போன்றவை கட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான அமைப்பில் 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குரு பகவானினுடைய பார்வை தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக பண ரீதியான நெருக்கடிகள், சிரமங்கள், பற்றாக்குறை போன்றவற்றில் நல்லதொரு மாறுதல் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். நீண்ட காலமாக பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களுக்கு கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது, இந்த வேளையில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக குரு பகவான் நிறைவாகவே உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவில் சிரமம், சிக்கல் என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாது, ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் வலுவாக இந்த தருணத்தில் வலம் பெறுகிறாருங்க. அவருடைய சப்தம பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக
நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் இருக்கக்கூடிய இன்னும் 2 வாரங்களில் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் எளிதில் நிறைவாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் காரிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருந்த பல நெருக்கடிக்குள்ளான பல விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் உச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனினுடைய இந்த சுகஸ்தான மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் நகர்த்தறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என பல்வேறு வகையான பணிகளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக சூரியன் வலம் வரும்போது அவருடன் வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் 5ஆம் இடத்தில் அமோகமாக கிடைப்பதால் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதம், நெருக்கடி, சிக்கல், சிரமம் போன்ற அனைத்துமே விலகி மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படக்கூடிய அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகநிலைகளை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் சந்திரன் வலம் வருகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில். அதற்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரனாக குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலமும் பெறுகிறார். எனவே சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக மாறுவதோடு மட்டுமல்லாது அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் குருவுடன் இணைவதோடு மட்டுமல்லாது சூரியன் புதனுடனும் இணைகிறார். எனவே இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது. தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமான அமைப்பில் பலம் வரும்போது மிக முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு.